ஆண்டவரே கூட பேசணும். 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, எங்களுக்கு ஒத்தாசை உம்மிடத்திலிருந்து அல்லவா வருகிறது. எங்களை பிழை பூட்டுகிற வார்த்தை, எங்க மேல நீர் வைத்திருக்கிற அன்பை உடைய வார்த்தை மூலமாய் வெளிப்படுத்தி அதனால் எங்களை வாழ வைக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எங்க கூட நீங்க பேசுங்க. மனுஷ சத்தம் எங்க மத்தியில துணிக்க கூடாது. நீங்க பேசுங்க. எங்கள் நிலைமை அறிந்தவரே, எங்கள் நிலைமை அறிந்தவரே, நன்றாய் அறிந்தவரே, யாரும் அறியாத என்னை தேடி வந்த நல்ல நேசரே. ஜீசஸ், யாரும் தேடி வந்தவரே, அழகான கண்கள், அழகான கண் என்னை கண்டதாரே. ஓ முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ் அழகான கண்கள் முடிந்ததென்று நினைத்தனா. தாழ்த்துக்கிறோம். எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்ளலாம். வேதத்தை எடுத்துக்கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம். ஜீசஸ். எரேமியா 33 அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் அவனுக்கு உண்டாகி. எரேமியா இன்னும் காவற்சாலை முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில், நேற்று காலையில் ஆண்டவர் இந்த வார்த்தையை தியானிக்க வைத்தார். அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லவில்லை. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு 2ஆம் தரம் அவனுக்கு உண்டாகி. அப்போ ஒரு காரியம் தெளிவாக தெரிகிறது. சூழ்நிலை மாறினாலும் என்னோடு பேசணும்னு நினச்சா அவர் பேசிட்டே இருப்பார். நான் அடைக்கப்படுவதற்கு முன்னாக எனக்கு முதல் விசை கர்த்தருடைய வார்த்தை உண்டாச்சு. அடைக்கப்பட்ட பிறகும் திருப்பியும். ஆமென். ஒருவேளை மனிதன் எனக்கு ஃபோன் பண்ணுறத உலகத்தால் கட் பண்ண முடியும், ஆனால் அவர் என்னோடு பேசுவதை எந்த வல்லமையாலும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அவர் அது பத்முத்தீவாக இருந்தாலும், ஹல்லேலூயா, நெட்வொர்க் ப்ராப்ளமே இருக்காது. உறவு சரியாக இருந்தால், ஆமென், நெட்வொர்க் ப்ராப்ளமே இருக்காது. அடைக்கப்பட்டிருக்க 2ஆம் தரம். ஆமாம். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. கடந்த நாளில் ஆவியானவர் இதை வைத்து தான் பேச ஆரம்பித்தார். எல்லார் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு நிலையில் அடைக்கப்பட்ட சூழ்நிலை என்று வரும். அடைக்கப்பட்ட சூழ்நிலைன்னா என்ன? 4 பக்கம் க்ளோஸ் ஆன நிலைமை, எதுவும் செய்ய முடியாத நிலைமை. சிறையிருப்புன்னு சொல்லலாம், கட்டுகள்னு சொல்லலாம். சிலருக்கு பலவீனத்தினால படுக்கையிலிருந்து எழும்ப முடியாது. அவங்களால எங்கேயாவது போக முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏதாவது செய்ய முடியுமான்னு முடியாது. உண்மையிலே என்ன அப்படின்னா, அடைக்கப்பட்ட நிலைமை, பலவீனங்கள் நிமித்தம் அடைக்கப்பட்ட நிலைமை, குறைகள் நிமித்தம் அடைக்கப்பட்ட நிலைமை. சில சொல்லுவாங்க சூழ்நிலை கைதின்னு சொல்லுவாங்க. எல்லாம் செய்யணும்னு ஆசை, ஆனால் சூழ்நிலை என்ன செய்யுது? என்னை லாக் பண்ணிட்டு. அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்களே இப்படி இப்படி செய்வேன், அன்னைக்கு சொல்லும்போது நான் நல்லா தான் இருந்தேன், ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, என் சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியாது. இப்படி அநேகர் சொல்ல கேட்டிருக்கிறோம், நாமும் சொல்லியிருக்கிறோம். அடைக்கப்பட்ட சூழலில் ஒருவன் காணப்படும் போது நிச்சயமாய் அவனுக்குள்ள என்ன வரும் அப்படின்னா, மனசோர்வு வரும். எதுக்கு சோர்வு வரும்? என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லையே. அடைக்கப்பட்ட சூழலில் இருக்கிறவனுக்கு மனசோர்வு வரும். என்னால் எதுவுமே செய்ய முடியலையே. அடைக்கப்பட்ட சூழலில் இருக்கிறவனுக்குள்ளே பயம் வரும். யூதருக்கு பயந்ததினாலே சீஷர்கள் என்ன செய்தார்கள்? வீட்டுக்குள்ளே கதவை பூட்டிட்டு இருந்தாங்க. அடைக்கப்பட்ட சூழலில் இருக்கிறவனுக்கு பயம் வரும். அடைக்கப்பட்ட சூழலில் இருக்கிறவனுக்கு சந்தேகம் வரும்.
இயேசு வந்த பிறகும் சீஷர்களுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா இன்னும் அவரை நம்பவில்லை. மார்க் 16:14 இருக்கிறது. நம்பாததுனால அவர் கடிந்து கொண்டாராம். இப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட சூழல் எரேமியாவுக்கு வந்தது, எல்லாருக்கும் வந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழலில் இப்பொழுது இருக்கிறவர்கள் இருக்கலாம். சூழ்நிலை என்பது எப்பொழுதுமே மாறி மாறி தாங்க வரும். பகல் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபுல்லாக பகல் தான் இருக்கணும்னு யாரும் கேட்க முடியாது. அது மாறி மாறி வந்து கொண்டு தான் இருக்கும். ஆமென். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி ஒரு நாள் ஆகுது. கர்த்தர் அதை நல்லது என்று பார்க்கிறார். சூழ்நிலை மாறும். ஆனால் இப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட சூழலில் இருக்கும்போது நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை வேதம் காண்பிக்கிற ஒரு சில காரியங்களை நான் சொல்லி, ஆமென், அநேகம் ஆண்டவர் இடைபட ஆரம்பித்தார். எல்லாம் எனக்கு சொல்ல முடியுமான்னு தெரியல. ஆனாலும் பிரதானமான ஒரு 5 காரியங்களை நான் உங்கள் மத்தியில் சொல்லி இந்த நாளில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். இது எரேமியா 33வது அதிகாரத்தில் அந்த 1வது வசனத்தை ஒரு விசை கூட வாசியுங்கள். எரேமியா இன்னும் காவல்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில், அவர் அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் அவனுக்கு உண்டாகி அவர் என்ன சொல்லுகிறார்? 3வது வசனம், என்னை நோக்கி கூப்பிடு. அடைக்கப்பட்ட சூழலிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நீ என்னை நோக்கி கூப்பிடு. வேற யாரையும் கூப்பிட முடியாது. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், நெட்வொர்க் கட்டாச்சுன்னா எத்தனை உறவுகள் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஒருவன் அடைக்கப்பட்டு இருக்கும்போது அவனால் யாரையும் பார்க்க முடியாது, அவனையும் யாருக்கும் பார்க்க முடியாது. ஒருவன் அடைக்கப்பட்டிருந்தா பக்கத்தில் போய் நம்ம நின்னா கூட நம்மளால் அவங்கள பார்க்க முடியாது. நோவா பேழைக்கு வெளியே எத்தனை பேர் இருந்து தட்டி இருப்பாங்க. யார் யார் கதவை தட்டுறாங்கன்னு நோவாவுக்கு தெரியுமா? தெரியாது. உள்ள என்ன நடக்குதுன்னு நோவாவுக்கும் தெரியாது, உள்ள என்ன நடக்குதுன்னு வெளியே இருக்கிறவங்களுக்கும் தெரியாது, வெளியே என்ன நடக்குதுன்னு உள்ள இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. ஏனென்றால் அடைக்கப்பட்ட சூழலில் இருக்கிறதுனால. ஆண்டவர் சொல்ல, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நீ என்னை நோக்கி கூப்பிடு. அதன் அர்த்தம் என்ன? என்னால் உன்னை பார்க்கவும் முடியும், என்னால் உன்னை கேட்கவும் முடியும், என்னால் உனக்கு பதில் தரவும் முடியும், என்னால் உன் பக்கத்தில் வந்து நிற்கவும் முடியும், என்னால் உனக்கு என்ன செய்யணுமோ அதை என்னால் செய்யவும் முடியும். அப்ப இந்த இடத்துல அடைக்கப்பட்ட சூழலில் இருக்கிறவனுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. யாரை தேடலாம், யாரை கூப்பிடலாம், யார்கிட்ட விசாரிக்கலாம்? இல்ல, என்னை நோக்கி கூப்பிடு. வேற யாரையும் உனக்கு தெரியாது. நீ அடைக்கப்பட்டிருக்கிற. உனக்கு 1000 பேர் இருக்கலாம் அந்த உலகத்துல, உறவுகள் என்று சொல்லி 1000 பேர் இருக்கலாம். ஆனா தெரியல. நீ அடைக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்களுக்கும் ஒன்னும் தெரியல, உனக்கு அவங்களுக்கும் தெரியல. இது அவங்க மிஸ்டேக்கும் கிடையாது, உன் மிஸ்டேக்கும் கிடையாது. நீ இருக்கிற நிலைமை அப்படிப்பட்டதா இருக்குது. ஆனா ஹல்லேலூயா, நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், நீ என்னை நோக்கி கூப்பிடு. என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்ற, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும். உள்ள இருக்கிறவனுக்கு எதுவுமே தெரியாது. அப்ப அறியாததும் உனக்கு எட்டாததும். அடைக்கப்பட்டவனுக்கு எதுவுமே எட்டாது. அடைக்கப்பட்டவனுக்கு எதுவுமே அறிந்து கொள்ள முடியாது, அடைக்கப்பட்டவனுக்கு எதுவுமே எட்டாது. அநேக காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை, அநேக காரியங்கள் நமக்கு இன்னும் எட்டவில்லை. ஏன்? ஆண்டவர் சொல்றார், நீ அடைக்கப்பட்டிருக்கிற. நிறைய காரியங்கள் இருக்குன்னு தெரியுது, ஆனா எனக்கு எட்டல. இல்லைங்கிற வேதனை ஒரு பக்கம், இருந்தும் எனக்கு எட்டலையே என்கிற வேதனை இன்னொரு பக்கம். 5 ரவுண்ட் இன்டர்வியூ வச்சிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே அவுட் ஆகி போனவங்க இருப்பாங்க, ஆனால் ஃபைனல் ரவுண்டு வர வந்துட்டு எட்டாம போனவங்க இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அவுட் ஆனவங்களுக்கு வேதனை ஜாஸ்தியா, 5வது ரவுண்டு வர ஜெயிச்சு வந்துட்டு கடைசியில் எட்டல. பக்கத்தில் இருக்கிறவன் எட்டி பிடிச்சிட்டான், ஆனா எனக்கு எட்ட முடியலன்னு சொல்லும் போது யாருக்கு வேதனை அதிகம் தெரியுமா? 2 விதமா ஃபெயில் ஆறவங்க இருப்பாங்க. அதாவது 35 எடுத்தா பாஸ் இல்லை ஸ்கூலில், அப்படி தானே இப்போ 35 50 சரி 35 எடுத்தா பாஸ். 2 மார்க் வாங்கி ஃபெயில் ஆனவங்களும் இருப்பாங்க, 34 அரை வாங்கி. இதுல யார் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க? சில சொல்லுவாங்க, பிரதர் 1 மார்க்கில் போயிட்டு, டே எப்படிடா எக்ஸாம், அது தெரிஞ்சதானே ஃபெயில் தானே. இந்த 2 பேருடைய முகத்தை பார்த்தாலே வித்தியாசம் தெரியும். ஆனா இது கிட்ட வந்துட்டு ஆனா எட்டல.
இப்படி நிறைய காரியங்கள் நமக்கு கிட்ட வந்துட்டு ஆனா எட்டல. ஏன் எட்டல? ஆண்டவர் இந்த நாளில் உணர்த்துகிற காரியம் இதுதான், நீ எங்க இருக்கிற என்பதை அறிந்து கொள். அப்போ எனக்கு இதுக்கு சொல்யூஷனே கிடையாதா? இருக்கு. என்ன இருக்கு? என்னை நோக்கி கூப்பிடு. என்ன கூப்பிடுங்கிறார். கூப்பிடுனால என்ன அர்த்தம்? நீ என்ன கூப்பிட்டா நான் வருவேன். சில சொல்லுவாங்க, சும்மா சும்மா என்ன கூப்பிடாதீங்க அப்படிவாங்க. சும்மா சும்மா சில சொல்லுவாங்க, நீங்க எப்ப கூப்பிட்டாலும் என்ன வேணும் என்ன கூப்பிடுங்கிறார். கூப்பிடுனா எதுக்கு கூப்பிடு? நீங்க வாங்க ஆண்டவரே, எனக்கு இது தெரியல ஆண்டவரே, நீங்க வாங்க. எனக்கு இது எட்டல ஆண்டவரே, நீங்க வாங்க. ஆண்டவர் என்னிடத்துல கேளுன்னு சொல்லல, என்னை நோக்கி கூப்பிடுப்பா. என்ன நீ கூப்பிடு. நீ யார் யாரையோ கூப்பிட்டு இருக்கிற, டவர் கிடைக்கலன்னு சொல்லி மரத்துக்கு மேல வர யாரையும் நின்னு கூப்பிட்டு பாக்குற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ என்னை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. உம்மை ஊக்கமாய் நோக்கி நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடைக்கப்பட்டவனுக்கு வேண்டியதை அறிவிக்கவும், அவனுக்கு எட்டாததை எட்ட வைக்கவும் ஒரே ஒருவருக்கு மாத்திரம்தான் முடியும். ஆமென். இவரை யாருக்குமே அடைக்க முடியாது. என் மரணத்துக்கு கூட இவரை கட்டி வைக்க முடியவில்லை. பாதாளத்துக்கு இவரை அடைத்து வைக்க முடியவில்லை. புது கல்லறையில கொண்டு வச்சாங்க, அங்கிருந்து வெளியே வந்தார். பாதாளத்தை வென்றவர். நீ என்ன கூப்பிடு. சில சொல்லுவாங்க, எதுனால என்ன கூப்பிடு. ஹல்லேலூயா. என்ன கூப்பிடு. என்னை நோக்கி கூப்பிடு. பாடுங்க. Jesus. என்னை நோக்கி கூப்பிடு. இன்னல் துன்ப நேரத்திலும் ஆமென். கருத்தாய் விசாரித்து லஹதரபகதன ரெபலரியாடரபா பணிவோடு என்னை நோக்கிடு. Jesus. கருத்தாய் விசாரித்து ஆமென். ஆண்டவர் எரேமியா கிட்ட அடைக்கப்பட்டிருக்கும் போது சொல்றார், நீ என்ன நோக்கி கூப்பிடு. இதே எரேமியா அதை சாட்சியா சொல்றார் பாருங்க. புலம்பலுக்கு எழுதும் போது எரேமியா சொல்ற வார்த்தை கேளுங்க. அதனுடைய 3வது அதிகாரத்தின் ஆமென் 53 முதல் வாசித்தால் தெரியும். காவற்கிடங்கிலே என் பிராணனை ஒடுக்கி என் மீதில் கல்லை என் மீதில் என்ன வச்சாங்க? கல்லை வச்சுட்டாங்க. இனி இவனுக்கு எங்க வர முடியாது? வெளியே வர முடியாது. ஒடுக்கி கல்லை வச்சுட்டாங்க. தண்ணீரின் தலையின் மேல் புரண்டது. நாசமானேன் என்றேன். நாசமானேன் என்றேன். அப்ப இப்படி இருக்கையில் தான் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு 2ஆம் தரம் உண்டாகி, நீ என்னை நோக்கி கூப்பிடு. கூப்பிடுறதுக்கு முன்னாடி அடைக்கப்பட்ட சூழலில் இருக்கிறவன் சொன்ன வார்த்தை என்ன? நாசமானே. ஐயோ, வாழ்க்கை போயிட்டே. நாசமானே நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா அந்த மீனிங்க்கு ஏற்ற வேர்டு நம்ம கண்டுபிடிச்சு சொல்லுவோம்ல. வாழ்க்கை போயிட்டே எல்லாரும். ஆமே, நான் கொஞ்சம் பிராக்டிக்கலா இதை சொல்ல விரும்புறேன். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். எல்லையோ போயிட்டேன், கைவிட்டு போயிட்டேன், இழந்துட்டேனே, மிஸ் பண்ணிட்டேனே. எரேமியா சொல்றாரு, பார்த்துட்டே இருந்தேன், கடைசியில கல்லை தூக்கி வச்சு அடைச்சிட்டாங்க. இருந்த ஒரு வழி எல்லாம் க்ளோஸ்ட். என் பிராணனை ஒடுக்குனாங்கன்னா சாப்பாடு கூட ஸ்டாப் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன சொல்ல, போச்சு, எல்லாம் போச்சு, நாசமானேன். இப்படி சொல்லும்போது இனி எரேமியா 33 எடுக்க வேண்டாம். ஆண்டவர் என்ன சொல்றார்? ஏய், என்ன நோக்கி கூப்பிடு. இப்போ எரேமியா கூப்பிடுறார் பாருங்க. அடுத்த வசனம் 55. மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி உம்முடைய நாமத்தை
பற்றி கூப்பிட்டேன். கூப்பிட்டேன். ஆமென். எப்படி கூப்பிட்டுருப்பான்? நமக்கு தெரிவிக்கப்பட்ட அவருடைய நாமம் என்ன? ஒழுங்கா சொல்லணும், சத்தமா சொல்லுங்க. அப்ப நாமத்தை பற்றி எப்படி கூப்பிடணும்? அவ்வளவுதான். நீ கூப்பிடுங்கிறார். மகா ஆழமான கிடங்குல இருந்து என்ன கேட்டா அவர் சொல்லிட்டார், நீ என்ன நோக்கி கூப்பிடு, ஏசப்பா. அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஒரு பிள்ளை அப்பான்னு கூப்பிடுறதுக்கும் அப்பான்னு கூப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்பான்னு கூப்பிட்டா ஒருவேளை அவர் பிஸியா இருந்தா திரும்ப மாட்டாரு. ஆனா அப்பான்னு அழுது கூப்பிட்டா எல்லா வேலையும் தூக்கி போட்டுட்டு அந்த பிள்ளை கிட்ட தான் திரும்புவார். மக ஆழமான கிடங்கில் இருந்து உமது நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். 56வது வசனம். என் சத்தத்தை கேட்டீர், என் சத்தத்தை கேட்டீர். என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உமது செவியை அடைத்துக் கொள்ளாதே. அடுத்த வார்த்தை, நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே, எப்ப கூப்பிட்டானோ அன்று நீர் அணுகி பயப்படாதே என்றீர். அவன் என் பிராணனை ஒடுக்க காவல் சிறையில வைத்து கல்ல வச்சு அடைச்சு, அவன் முடிவு எழுதின சந்தோஷத்துல உலகம் இருக்கும்போது ஆண்டவர் சொல்றார், இந்த டைம்ல நீ என்ன செய்யணும்னா என்ன கூப்பிடுங்கிறார். எப்படி கூப்பிடுற? நாமத்தை பற்றி. நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அவருடைய நாமம் தாங்க. அந்த நாமத்தை பற்றி கூப்பிடும் பாக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார். நான் கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி என்ன சொல்றாரா? உனக்கு இப்படி ஆயிட்டேன்னு சொல்லல. எரேமியா என்ன சொல்றான்? நாசமானே. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பயப்படாத. என்ன கூப்பிடுன்னு ஒருத்தங்க சொன்னாங்கன்னா கூப்பிடணும், ஆனா ஆளை பார்த்து கூப்பிடணும். ஆமே. நம்ம நல்லா இருக்கும்போது ஃபோன் எடுக்கிறவங்க நம்ம கொஞ்சம் கஷ்டத்துலேருந்து ஃபோன் பண்ணி பாருங்க, எடுக்க மாட்டாங்க. அதன் அர்த்தம் என்னன்னா, திருப்பி அவங்கள கூப்பிடாதீங்க. எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் அழைத்த வாடிக்கையாளர் தொடர்பில்லைக்கு வெளியே இருக்கிறார். இனி உங்கள் பிரச்சனையெல்லாம் முடிந்த பிறகுதான் அவர் உள்ளேயே வருவார். யோபு வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனை, ஒருத்தராவது வந்தாங்களா? யோபுக்கு எல்லாம் 2 மடங்கா கிடைச்சதும் வந்து என்ன சொன்னாங்களா? எங்களுக்கு அதெல்லாம் நாங்கள் ஒரு சகோதரி சர்ச்சுக்கு காணல ரொம்ப நாளாக, அவங்க வேறு ட்ராக் பார்த்து போயிட்டாங்க. அப்போ அதாவது அப்பா 2016 இறக்குறாங்க, 2017 அவங்கள பார்க்க வேண்டிய சூழ்நிலை. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில், என்ன சிஸ்டர் உங்களை வந்து சர்ச்சு பக்கமே காணல அப்படின்னு. அதை நீங்கள் ஏன் கேட்குறீங்க? அங்கே வந்தாலே எனக்கு யார் ஞாபகம் வருது? பாசம் ஞாபகம் வருது. அதனால வந்து நான் அழுறதுக்கு, நான் அழுது மற்றவங்க பார்த்து அவங்களுக்கு இடரல் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சர்ச்சுக்கு. எப்படி வியாக்கியானம் கண்டுபிடிச்சு காலத்தை பார்த்தா நீங்கள் எல்லாம் அப்போ நினச்சேன், ஒருவேளை இதனால தான் வராமல். எப்படி அவங்க வீட்டிலேருந்தே எல்லாம் யோசிச்சுட்டு இன்னைக்கு எப்படி இந்த கல்யாண வீட்டில் இவர் வருவார் பார்க்க வேண்டியிருக்கு. எப்படியும் கேட்பாங்க, என்ன சொல்ல? ரைட், கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் எழுதிட்டு வந்துட்டு நான் அழுது ஒருவேளை அது மற்றவங்களுக்கு இடைஞ்சலாயிட்டுன்னா, ஆண்டவர் நீ என்ன நோக்கி கூப்பிடு. அவர் எங்கிருந்து பயப்படாதன்னு சொன்னார் தெரியுமா? ஆமே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வெளியே நிற்கும் போது மேல இருந்து பேசுவார், நீங்க அடைக்கப்பட்டிருக்கும் போது உங்க பக்கத்தில் வந்து நின்று தான் பேசுவார். அல்லேலூயா. அதாவது என்னுடைய நிழல்ல அவர் என்ன செய்ய, உன் வலது பக்கத்தில் நான் உனக்கு, என் நிழலை, என் நிழல் எங்கே இருந்தாலும் உள்ளல, என்னுடைய நிழலை அவர் நிற்பதாய் நான் உணர்வேன், ஆனால் நான் பயப்பட மாட்டேன். என்னுடைய நிழல் இருக்குல்ல, அவர் நிற்பதாய் நான் உணர்வேன், ஆனால் நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. நீ எங்க போனாலும் உங்க நிழல் தாங்க கூட வரும். ஆண்டவர் சொல்லுவார், வலப்பக்கத்தில் நீழலவரே வழுவாமல் காப்பவரே. என்னுடைய சூழ்நிலையை பார்க்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் நான் யாரை கூப்பிடுறேன்னு பார்க்கிறார். என் சிச்சுவேஷன் அவருக்கு தெரியுது, ஆனா என் சூழ்நிலையை பார்க்கிறதுக்கு, நான் இந்த காரியத்துக்கு நான் யாரை கூப்பிடுறேன்னு பார்க்கிறார்.
அன்னாளின் கற்பத்தை எல்கானா அடைத்தான். இருக்கா அப்படி? பெனினால் அடைத்தாள். இருக்கா அப்படி? சாத்தான் அடைத்தான். இருக்கா அப்படி? அப்ப எப்படி இருக்கு? கர்த்தர் அடைத்தார். எதுக்காக? வந்து கூப்பிடுறதுக்காக. வந்து கூப்பிட்டதும் திறந்தாரா? அவர் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, கீ யார்கிட்ட இருக்கோ அவங்கள்ட்ட தான் கேட்கணும். இது ஒன்று திறந்து கொடுங்க. கீ இல்லாதவங்கள்ட்ட கேட்டா திறக்கவும் முடியாது. அப்படியும் ட்ரை பண்ணி போட்டால் அதெல்லாம் கள்ளச்சாவி. ஆமாவா இல்லையா? கள்ளச்சாவி போட்டு திறந்தா என்ன பிரச்சனைனா அடுத்து அந்த பூட்டு எதுக்கும். இப்படி தான் எங்கள் வீட்டில் ஒரு பாத்ரூம் டோர் வந்து அது காற்றுல அடித்து உள்ளே லாக் ஆகிட்டு. அப்போது ஒரு சகோதரனை கூப்பிட்டு திறந்து பார்த்தேன். அவன் ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் டோர் வந்து ஸ்க்ரூ டிரைவர்லாம் கொண்டு வந்து திறந்துடுவான்னு சொல்லி பார்த்துட்டு அவனை கூப்பிட்டான். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆண்டி, இப்போ வந்துடுன்னு சொல்லிட்டு வந்தான். வந்துட்டு இதுவும் ஆண்டி சொல்லிட்டு ஒரு இடி, கதவு திறந்து பூட்டும் உடஞ்சி. இது எங்களுக்கு தெரியாதா இப்படி உடைக்கிறதுக்கு? இதுக்கு நாங்கள் அரை மணிக்கு வெயிட் பண்ணி அவரை கூப்பிட்டு இவ்வளவுதான் ஆண்டி, இதுவும் ஆண்டின்னு சொல்லிட்டு ஒரு இடி. அது கதவு திறந்துட்டு, ஆனால் அதை அதுக்கப்புறம் பூட்டவே. இப்படி தான் நிறைய பேர்கிட்ட கொடுத்து பூட்டை உடைச்சிட்டு அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கிறத விட எல்லா திறவுகோலை உடையவர் ஒருத்தர் வச்சிருக்கிறார். ஆண்டவர் எனக்கு இதை ஓபன் பண்ணணும். Glory, glory. நல்ல கையை தட்டி வார்த்தை ஒவ்வொருவர் மேல இறங்குவதாக. கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மேல் இறங்கிற்று. Glory. ஆண்டவரே, கீ உங்கள்கிட்ட தான் இருக்கு. ஆண்டவரே, கீ உங்கள்கிட்ட தான் இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். என்னை நோக்கி கூப்பிடு, அவர் அணுகி பயப்படாதேன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை வாசிங்க. 3:58 புலம்பல். ஆண்டவரே, என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர். வழக்கை நடத்தினீர், என் பிராணனை மீட்டுக்கொண்டீர். அவர் சொல்லிட்டு விடுறவர் இல்லை. எரேமியா 33வது அதிகாரத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்றதுக்கு முன்னாடி தம்மை அறிமுகப்படுத்தி விட்டு தான் அப்படி சொல்லுகிறார். எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படி, இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா எனும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோ. அப்போ எரேமியா எந்த நாமத்தை பற்றி கூப்பிட்டிருப்பான்? யெகோவா. யெகோவா என்றால் அர்த்தம் என்ன? இருக்கிறவராகவே இருக்கிறேன். நீ வெளியே இருக்கும்போது உனக்கு நான் எப்படி இருந்தானோ, நீ அடைக்கப்பட்டிருக்கும் போது என்னால் உனக்கு அப்படி இருக்க முடியும். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை, உன் சூழ்நிலை மாறினதும் நான் மாற மாட்டேன். ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரரே, நீங்கள் நிர்மூலமாகவில்லை, நானும் நீங்களும் இன்னைக்கு எத்தனை முறை நாம் மாறினோம். எனவே தான் பவுல் சொல்ற, நாம உண்மை இல்லாதவர்களாக இருந்தோம், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் மாறாதவர், அவர் மாறாதவர். எனவே நான் இன்னும் நிர்மூலமாகலேன்னு சொல்றவங்க, என் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட சூழ்நிலை வந்தது, நெருக்கப்பட்ட சூழ்நிலை வந்துச்சு, நான் மாறினேன். என் சூழ்நிலை கேட்டார் போல நான் மாறினது உண்மை, என் சரீர நிலைமைக்கு ஏற்றார் போல நான் மாறினது உண்மை. ஒரு நேரத்தில் துதித்தேன், ஒரு நேரத்தில் புலம்பினேன், எல்லாம் உண்மைதான். துதிக்கும் போது எனக்கு கிருபையை தந்து, புலம்பும் போது என்னை அடித்து காயப்படுத்தவில்லை. காரணம், அவர் உண்மை உள்ளவராக இருந்ததுனால. நான் புலம்பும் போது கூட எனக்கு கிருபையை தந்து தம்முடைய உண்மையை விளங்க பண்ணின என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதை செய்கிறவரும் இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிறவருமாகிய யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறிவிப்பேன். எதை அறிவிக்கிறார்? 6வது வசனத்தை ஒரு விஷயம் கூட 6 வாசியுங்கள். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும்
சத்தியத்தையும் அவர் எதை வெளிப்படுத்துவேன். வெளிப்படுத்துகிறார்? எதை அறிவிக்கிறார்? சத்தியத்தை அறிவிக்கிறார். சத்தியம் என்பது என்ன? கர்த்தருடைய வசனம். அதுல எவ்விதத்திலும் பொய் இல்லை. அப்போ அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவன் அப்பான்னு அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் பயப்படாதேன்னு சொல்லி அவனுக்கான சத்தியத்தை, அவனுக்கான வார்த்தை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தி விட்டு அப்படி விடமாட்டார். 14வது வசனத்தை வாசியுங்கள். 14. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும், நான் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும், யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்ல வார்த்தையை நிறைவேற்றுவேன். நான் சொல்லிட்டு விட மாட்டேன்பா. சொன்ன நல்ல வார்த்தையை நிறைவேற்றுவேன். அதற்கான நாட்கள் வரும். அப்போ அடைக்கப்பட்டவன் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவனுக்குள்ள என்ன உண்டாகும்னா நாள் வரும், நாட்கள் வரும். வசனம் வருதுனாலே அது நிறைவேறும் நாட்கள் வரும்னு அர்த்தங்க. அந்த நாட்களை கர்த்தர் தற்காக்கிறாராம். எரேமியா 5 இருக்கு, தற்காக்கிறார். அந்த நாளுக்காக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அந்த நாளை காணும்படி செய்வார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர், நான் அடைக்கப்பட்டிருக்கிறேன், வியாதியில் அடைக்கப்பட்டிருக்கிறேன், குடும்பத்தில். ஆமென். ஹல்லேலூயா. வெளியே வேற வழியில் ஆண்டவரே நல்லா சிரிச்சிட்டு தான் என்னை காட்ட வேண்டி இருக்கு. ஆனால் உள்ளே போனால் கேட்குற கேள்விகள், நிந்தைகள், பரியாசங்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு தெரிவிப்பேன். நான் உனக்கு என்னென்ன தெரிவித்தேனோ அதெல்லாம் நிறைவேறும் நாட்களை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ அடைக்கப்பட்ட சூழலில் இருக்கிறவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அப்பான்னு கூப்பிட்டுருங்க. நீ முதல்ல கூப்பிடு, அதுக்கப்புறம் கேளு. இல்லை, முதல்ல கூப்பிடு. ஒருத்தங்கள்ட்ட எனக்கு 4 காரியம் கேட்கணும், நான் முதல்ல என்ன தான் செய்யணும்? ஃபோன் எடுத்து அவங்க நம்பர் எடுத்து வச்சுட்டு இப்படி எதாவது கேட்க முடியுமா? முதல்ல நான் அவங்கள கூப்பிடணும். இல்லை, எனக்கு என்ன நம்பரை மாற்றி போட்டால் எனக்கு தெரியாது, எனக்கு 1லேருந்து வரிசையாக சொன்னால் தான் தெரியும்னு சொல்லிட்டு அப்படி கூடுவோமா? அவங்க நம்பரை போட்டு கூப்பிடுவோம். நமக்கு நாமம் ஆண்டவர் சொல்ற, நீ கூப்பிடுறதுக்காக அவருடைய நாமத்தை திருப்பியும் தெரிவிக்கிறார். மோசைக்கு தெரிவித்தார் அந்த நாமத்தை. ஆபிரகாமுக்கு எல்ஷடா என்பதை அறிவித்தார். மோசைக்கு தெரிவித்தார் யெகோவா என. எரேமியாவுக்கு இப்போ சொல்லி பிடிச்சு கூப்பிடுறதுக்கான கிரிப்பு இந்த நாமம் மட்டும்தான் இருக்கு. இப்போ மோசைக்கு யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறதாவது நீ சொல்லு. உடனே புலம்பல்ல சொல்லு, சாட்சி, நான் அவருடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். சரியா கூப்பிடணும், சரியான நபரை கூப்பிடணும். யாருக்கு என்ன பார்க்க முடியும், யாருக்கு என்ன கேட்க முடியும், இந்த சிச்சுவேஷன்ல யாருக்கு என் பக்கத்தில் வந்து நிற்க முடியும், யாருக்கு ஏதாவது செய்ய முடியும், அந்த நபரை கரெக்டா கூப்பிடணும். அதற்காக அவருடைய நாமத்தை தெரிவிக்கிறார். அவருடைய நாமம் தெரிவிக்கப்பட்ட அத்தனை பேரும் கிருபை பெற்றவர்கள். மரியாளுக்கு சொன்ன வார்த்தை என்ன? கிருபை பெற்றவளே நீ வாழ்கன்னு சொல்லிட்டு அவருடைய நாமம் அங்கே தெரிவிக்கப்படுகிறது. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு, இயேசுவின் நாமமே வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. ஏசப்பா அப்படி கூடணும். ஆமென். என்னுடைய பர்சனலா என்ன கேட்ட நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். சில நேரத்தில் வார்த்தைகளே இருக்காது. அந்த நேரத்தில் சர்ச்சில் வந்து ஏதாவது ஒரு சைடில் சாய்ந்து உட்காந்துருது. ஏசப்பா அவ்வளோதான். என் நிழலை அவர் இருப்பதாக நான் உணர்வேனானால் எனக்குள்ள இருக்கிற பயம் போயிடும். நான் தனிமை அல்ல. ஹல்லேலூயா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை. சில நேரத்தில் நமக்கு நைட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா நம்ம கூட இருக்கிறவங்களை எழுப்பலாமான்னு தோணும். ஆனால் அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஐயோ பாவம் அவங்களே தூங்கிட்டு இருக்கிறாங்கல்ல. ஆனால் இவர் அப்படி இல்லை, இவர் தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. கூப்பிடலாங்க, தைரியமாக எழுப்பி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. கூப்பிடணும் அவரை. அவர் சொன்ன நீ முதல்ல கூப்பிடு, அப்புறம் பேசு. முதல்ல லைன் கிடைக்கட்டும்.
லைன் கிடைக்குங்க. ஃபோன் நம்பர் சொல்லவா? எரேமியா 33:3 33:3 அடிங்க, லைன் கிடைக்கும். எடுத்து ஃபோனில் அடிக்காதீங்க, அந்த வசனம் 33:3 லைன் கிடைக்கும். என்னை நோக்கி கூப்பிடு, இன்னல் பொதுவா பாருங்க, நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நம்ம கூப்பிடலைன்னா மக்கள் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா நம்ம கஷ்டத்துல கூப்பிடலைன்னு யாராவது ஃபீல் பண்ணி இருக்கிறாங்களா? இல்லை. ஆனால் உங்க வீட்டில் நடந்த கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடலையே, அதுக்கு முன்னாடி நாம் பட்ட கஷ்டம் இருக்குல்ல, அது உனக்கு தெரியும்ல. நம்ம வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான காரியம் நடந்து நம்ம கூப்பிடலைன்னு அந்த உறவுகள் ஃபீல் பண்ணும், எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம கஷ்டத்தில் கூப்பிடலைன்னு யாராவது ஃபீல் பண்ணுவாங்களா? இல்லை. ஆண்டவர் சொல்றார், நீ என்ன சிச்சுவேஷன்ல இருக்க, நீ என்ன கூப்பிடு, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், என் பிள்ளை என்ன கூப்பிடுவான். அதுக்காக நாமத்தை தெரிவிக்கிறார். பவுல் ஒரு பட்டணத்துக்கு போகும்போது அங்கே அறியப்படாத தேவன் என்று எழுதியிருக்கிறதை பார்த்ததும் அவருக்கு ஆவியில் வைராக்கியம் வந்துச்சு. அவர் அறிவித்தார், அவருடைய நாமம் இயேசு, யேசுவா. இயேசு என்னும் நாமத்தை சொல்லி கூப்பிடணும். அப்பான்னு கூப்பிட அந்த உரிமையை தந்திருக்கிறாரே. ஆமென். அப்படி ஒரு உறவையில் நமக்கு தந்திருக்கிறார். நம்மோடு அந்த உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். வேற யார் இந்த நேரத்தில் நான் என் சிச்சுவேஷன் அவர் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சிச்சுவேஷன்ல இருந்து நான் யாரை கூப்பிடுகிறேன் என்பதை பார்க்கிறேன். சிலர் பார்த்துருக்கீங்களா, ஒரு நம்பருக்கு அடிச்சு கிடைக்காததும் அடுத்த நம்பர், கிடைக்கிறதும் அடுத்தது, 5வது நபருக்கு கிடைச்சிட்டுன்னு வைங்களா, 5வது நபர்கிட்ட காரியத்தை சொல்றாங்க. அந்த 5வது நபருக்கு தெரியாது இவங்க ஆல்ரெடி 4 பேரை கூப்பிட்டுருக்காங்க. காரியத்தை சொன்ன ஒருவேளை அந்த 5வது நபர் நினைச்சிருக்கலாம், பரவாயில்ல இவங்க கஷ்டத்தை என்கிட்ட சொல்றாங்களே. ஆனா இவங்க அவங்கள்ட்ட சொல்ல காரணம் என்ன, இவங்களை விட முக்கியமான ஒரு 4 பேர் ஆல்ரெடி இருந்தாங்க, அவங்களுக்கு நான் கூப்பிட்டு அவங்க எடுக்காததுனால இப்படி 4 பேர் 5 பேரை கூப்பிட்டு 6வது நம்ம ஆண்டவரை கூப்பிடுறோமா என்பதை அவர் பார்க்கிறார். நமக்கு யார் ரொம்ப முக்கியம், யாருக்கு என்ன செய்ய முடியும், அவங்கள தான் கூப்பிடுவோம். ஆண்டவர் சொல்ல, நீ என்ன கூப்பிடு. நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு கிடைக்காததும் அவரை கூப்பிடுறவங்களா இருக்கக்கூடாது. ஆமென். எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் போய் பார்த்து இனி முடியலேன்னு வந்ததும் அவர்கிட்ட வந்த அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரியா இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மை பிள்ளைகள் ஆக்கிட்டார். அவ இன்னும் பிள்ளை ஆகலைல்ல. அப்போ அவ கேள்விப்படுறா, அவள் அறிந்தது இவர் பரிகாரி, அப்படிதான் அறிந்திருக்கிறார். நாம் அறிந்தது இவர் நம்முடைய தகப்பன். ஆமாம். முதல்ல அப்பா பிள்ளை, அதுக்கப்புறம் தான் அவருடைய ப்ரொஃபஷன்ல அவர் என்ன பண்ணுறார், அவரால் என்ன செய்ய முடியும், அதெல்லாம் 2வது. முதல்ல பரலோகத்தில் இருக்கிற எங்கள் முதல்ல கூப்பிடுங்கிறார், அதுக்கப்புறம் கேளு. நம்ம எடுத்ததும் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு என்று தாரும், இயேசு நாமத்தில் பிதாவே. நம்ம எழுப்பி போயிடாதீங்க. நம்ம எல்லாம் முடிச்சுட்டு அவர் முதல்ல கூப்பிடு. ஃபோனை இப்படியே வச்சுட்டு கரைக்கிட்டு, எனக்கு என்னெல்லாம் தேவை இருக்கு தெரியுமா, பிரச்சனை தெரியுமா, ஒரு ஆள்கிட்ட சொல், முதல்ல கூப்பிடு. இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி, அப்பான்னு மனம் திறந்து அவரை கூப்பிட்டு எத்தனை நாள் ஆகிறது? என் ஜெபம் கேட்கல, என் ஜெபம் கேட்க, நம்ம கேட்கிறோமே தவிர கூப்பிட மாட்டேங்கிறோம். அப்பா முதல்ல கூப்பிடுங்க, அதுக்கப்புறம் கேளுங்க. அந்த உறவை உலக காரியங்களை வச்சு மறைச்சிடாதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுகிற விதமாவது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. நான் ஒரு ஆர்சி ஸ்கூல்ல படித்தேன். அழகா ராகத்தோட இந்த பாட்டை அப்படியே பாடுவாங்க. கூப்பிடணுங்க. அப்பா முதல்ல கூப்பிட்டு அதுக்கப்புறம் கேளு. அப்பா என்னம்மா, அவர் பதில் தரும்போது இல்லப்பா ஒன்றும் இல்லப்பா. அல்லேலூயா. அந்த உறவு அதுதாங்க பிரேயர். அப்போ எந்த சூழலிலும் அவரோடு உறவாட முடியும். முதல்ல கூப்பிடு, அப்புறம் கேளு. எனக்கு மன்னிப்பு தாங்க, எனக்கு ஆகாரத்தை தாங்க, என்னை விலக்கி காத்துக்கணும், அதெல்லாம் அப்புறம். ஆண்டவர் முதல்ல கூப்பிடுங்கிறார். நீ என்னை நோக்கி நம்ம கூப்பிட மாட்டேங்கிறோம், கேட்டுட்டே இருக்கிறோம்.
6 மணிக்கூர், 12 மணிக்கூர், 24 மணிக்கூர், 34 மணிக்கூர், 36 மணிக்கூர், 48 மணி கேட்டுட்டே இருக்கிறோம். யார்கிட்ட கேட்கிறோம்? இன்னும் கூப்பிடவே முதல்ல கூப்பிட. அத நீ என்னை நோக்கி கூப்பிடு, அதுக்கப்புறம் கேளு. கூப்பிடும் போது அவர் தெரிவிக்கிறார், தெரிவித்ததை நிறைவேற்றுகிறார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு எதை எதை தெரிவித்தாரோ அதை நிறைவேற்றும் நாள் வரும். அது அவரால் வரும். ஹல்லேலூயா, ஆமென். அடைக்கப்பட்ட சூழலை கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. இரண்டாவது எசேக்கியேல் 1:1 2:1 வாசிங்க. எசேக்கியேல் 1:1 30ஆம் வருஷம் 4ஆம் மாசம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதியண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும். இப்போ எசேக்கியேல் சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கலாம், ஒரு அடைக்கப்பட்ட சூழலில் இருக்கிறான். அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? 2:1 அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன். நான் உன் கூட பேசணும். 2வது வசனம், இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அடுத்த வார்த்தை, அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். அடைக்கப்பட்ட சூழலில் இருக்கிற நாம செய்யற முதல் காரியம் கூப்பிடணும். அடுத்த காரியம் என்னன்னா, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கணும். சிலர் பார்த்துருக்கீங்களா, என்ன நல்லா அழுதுட்டு இருப்பாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. மனுபுத்திரனே, நீ காலூன்றி நில்லு, நான் உன்கிட்ட பேசணும், எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இல்ல இல்ல நான் கேட்கிற மனநிலைமையில இல்ல, ஆண்டவரே இறங்குங்கப்பா. டேய், அதான் சொல்றேன், நீ உட்காரு, நான் எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஆண்டவரே, என் பெருமூச்சின் சத்தத்தை கேளுங்க, நீ உட்காருப்பா, எனக்கு உன்கிட்ட கொஞ்சம். இல்ல ஆண்டவரே, நான் 3 நாள் ஃபாஸ்டிங் இருக்கு ஆண்டவரே, எனக்கு அதுதான் சொல்றேன், நீ நில்லு, எனக்கு உன்கிட்ட கொஞ்சம். அடைக்கப்பட்ட சூழலில் இருந்து நோக்கி கூப்பிட்டு இருக்க கூடாது, என் காரியத்தை சொல்லிட்டு இருக்க கூடாது. அங்க இருந்தோம், ஹலோ எனக்கு இப்படி பிரச்சனை இருக்கு, தேவை இருக்கு, ஓவர். இன்னைக்கு நம்ம ஜெபங்கள்லாம் இப்படிதான் இருக்கு. நம்ம அநேகர் இல்ல, ஓவர், இது கொஞ்சம் ஓவர்ல. நான் அவர் சொல்றதை எனக்கு கேட்க முடியலன்னா, இந்த சிறையிருப்பில் இருக்கிற இந்த அடைக்கப்பட்ட சூழல் எனக்கு ஆசீர்வாதமாய் மாறாது. எனக்கு அவர் மனுபுத்திரனே நீ நில்லுங்கிறார். உன் சிறையிருப்பை மாற்றுவேன்லாம் சொல்லல, நீ நில்லு, எனக்கு உன்கிட்ட பேசணும். அப்போ நான் அடுத்து கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? என்னை நிக்க வைங்க ஆண்டவரே, எனக்கு உங்களை, என்னுடைய கான்சென்ட்ரேஷன் மாறுது ஆண்டவரே, என் பலவீனம் என்னை மேற்கொள்ளுதான். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எனக்குள் பிரவேசித்து என்னை காலூண்டி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். நின்னு கேட்கணும், என்ன சொல்றாரு இதுல? ஆண்டவர் என்ன ஆண்டவர் பேசுறீங்க? பேசுறார், அவர் சொல்றார். ஏன்னா இந்த நேரத்தில் என்கிட்ட பேசுறதுக்கு யாரும் கிடையாது, என் கூட பழகிறதுக்கு யாரும் கிடையாது, என்னை விசாரிக்க யாரும் கிடையாது. மனுபுத்திரனின் நெல்லு, நான் உங்ககிட்ட பேசுறேன். இப்போ ஆண்டவர் பேசுறத கேட்கறதுக்கு ரெடி ஆகிறார். இவன் பேசுறத கேட்கறதுக்கு ரெடியானதும் கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அதனுடைய 9-10 வசனங்கள். 8 வாசிங்க. மனுபுத்திரனே, நீ அந்த கலக வீட்டாரை போல கலகக்காரனாயிராமல் நான் உன்னோட சொல்லுகிறதை கேள். நான் உன்கிட்ட சொல்றதை நீ கேளு. உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை புசி என்று முதல்ல சாப்பிடு. அப்பொழுது இதோ என்னிடத்திற்கு நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன். அந்த கையிலே ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார். அதில் உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்தது. உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருக்கிற புஸ்தக சுருள் எனக்கு நீட்டப்பட்டது. அதுல என்ன எழுதியிருந்தது? அதிலே புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்தது. ஆமா, இதை புசினா யாராவது புசிப்பாங்களா? நமக்கு என்ன எழுதப்பட்டிருக்கணும்? ஃபுல்லா வாக்கு தத்தங்களா எழுதப்பட்டிருக்கணும். உன்னை வாழாக்கம், அதை புசினா புசிப்போம். 1ஆம் தேதி வசன அந்த அட்டையை மேலிருந்து எடுக்காம இடையிலிருந்து எடுக்கிறதுக்கெல்லாம் ரீசன் என்ன? நமக்கு தெரியும் அதில் கண்டிப்பாக என்னதான் எழுதியிருக்கும். வாக்குத்தத்த அட்டையில் என்னதான் எழுதியிருக்கும்? கண்டிப்பாக வாக்குத்தத்தம் தான் எழுதியிருக்கு. அதில் வேற இதை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாய் அப்படின்னு வாக்குத்தத்தம் எழுதியிருந்தா அதோட எங்க கதை?
1ஆம் தேதி காலையில் அதுவும் முதல்ல வந்து வாங்கலான்னு பார்த்தா இன்று நீ மரித்தால் எங்கே போவாய். இப்படியெல்லாம் எழுதி வைக்க முடியுமா? வாக்குத்தத்தங்கள் தான் அதில் இருக்கும். ஆனால் ஆண்டவர், நீ முதல்ல நான் சொல்கிறது கேட்குறியா? சொல்லுங்க ஆண்டவரே, நான் கேட்குறேன், நான் இதை சாப்பிடு. எதுக்கும் பார்ப்போம் வசனம். சிலர் பார்த்துருக்கீங்களா, இப்படி இருக்கும் பாருங்க வசன காடு, இப்படி இருக்கும், அப்படி எடுத்து சோத்திரம். ஏன்னா இப்படி பார்த்தா ஒருவேளை மாறிட்டுனா அதனால் இப்படியே தான் பார்ப்பாங்க. இல்லை, இவர் கொடுக்கிறத புசிக்கட்டும் இப்படி எத்தி பார்க்குறாரு. அதில் என்ன எழுதியிருக்கு? புலம்பல், தவிப்பு. ஓகே, இப்படி நமக்கு எழுதியிருந்தால் நாம் என்ன செய்வோம்? நம்ம என்ன செய்வோம்னு சொல்லட்டா? எசேக்கியாவை மாதிரி சுவர்புறமாக திரும்பி இருந்து அழுவோம் இல்லை. ஆனால் எசேக்கியேல் என்ன செய்கிறான் தெரியுமா? 3ஆவது அதிகாரம் 1-2 வாசிங்க. பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோட பேசு என்றார். அடுத்த வார்த்தை, அப்படியே என் வாயை திறந்தேன். அப்படியே. அப்போ என் நம்பிக்கை இந்த வார்த்தை மேல வரணும்னா இந்த வார்த்தையை தந்தவரை நான் முதல்ல நம்பணும். ஹல்லேலூயா. என் தகப்பன் ஒரு நாளும் அப்பத்துக்கு பதில் கல்லு தரமாட்டார், மீனுக்கு பதில் பாம்பு தரமாட்டார், முட்டைக்கு பதில் தேள தரமாட்டார். காரணம், அவர் பொல்லாத தகப்பன் அல்ல, அவர் நல்ல தகப்பன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர், நீங்க தந்த அழகான ஒரு பாடல், ரேகன் கோமஸ் அண்ணனுடைய பாடல், நீர் தந்த இந்த வாழ்வுக்காய். அந்த ஒரு வார்த்தை, அந்த ஆமென். நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்திரிப்பேன். இந்த பாட்டு நான் முதல்ல அவங்களுடைய ஒரு CD ரிலீஸ் பண்ணப்போ என்னை கூப்பிட்டுருந்தாங்க அண்ணன். அப்போ நான் போயிருந்தப்போ அவங்க லாஸ்ட்டில் சாட்சி சொல்லும் போது, அவங்களுக்கு தெரியும்ல, வீல் சேரில் உட்காந்துருப்பாங்க. உட்காந்து அவங்க என்ன பாடினாங்க தெரியுமா? நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். அடுத்த வார்த்தை, ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பேன். ஏசையா ஏசையா ஏசையா. என் வாழ்க்கை ஒரே ஐயோவா இருக்கு, ஒரே புலம்பலா இருக்கு. இப்படி சொல்லல, ஏன்னா எனக்கு இந்த வார்த்தை மேல நம்பிக்கை வர காரணமே, இதை தந்தவரை நான் அறிந்திருக்கிறேன். அவர் எனக்கு ஒரு நாள் அப்பத்துக்கு பதில் கல்லு தர மாட்டார், மீனுக்கு பதில் பாம்பை தர மாட்டார், முட்டைக்கு பதில் தேள தர மாட்டார். சாப்பிடு, நான் சாப்பிடுவேன், நான் தரது நீ ரைட். அப்படியே நான் என் வாயை திறந்தேன். சில பிள்ளைங்களை சாப்பாடு கொடுக்கும் பார்த்தீங்களா, இல்லை, நம்ம எல்லாம் இப்படி அடம் பிடிக்கிறதுனால தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறோம். அப்படி பலவீனம் வந்துச்சுன்னா முதல் சொல்ற பிரச்சனை, ஒழுங்கா தரதை சாப்பிட்டுருந்தா. ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு ஹோட்டல் ஃபுட்டுன்னா நல்லபடி அங்க போவாங்க, ஆசீர்வாத பெருவிழா. ஹோட்டல் ஃபுட்னா நல்லா, சர்ச்சில் எங்க வந்தா எப்பவுமே இது புசிச்சாணி சாவ என்ன, கொஞ்ச நேரம் 2 மணிக்கு வந்து சர்ச்சில் உட்காந்துருந்தா இல்லை, வீட்டில் தான் அடி தாங்க முடியலன்னு இங்கே வந்து உட்காந்துருந்தா. ஆண்டவர், நீங்க எனக்கு கொடுங்க ஆண்டவர். அந்த புஸ்தக சுருள்ல என்ன எழுதியிருக்கு அது எனக்கு பரவாயில்ல, ஆனா எனக்கு உங்களுக்கு தெரியும் ஆண்டவர். இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலையில எனக்குள்ள பலம் தந்து என்ன நிக்க வச்சீங்கன்னா, நிச்சயமா என்னை அழிக்கிறதுக்கு இல்ல, என்னை வாழ வைப்பதற்கு. எனவே நீர் கொடுக்கிறத நான் புசிப்பேன். அப்படி அவன் புசித்த போது பைபிள் சொல்லுது, 3ஆவது அதிகாரம் அதனுடைய 3ஆவது வசனத்தை வாசிங்க. மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன். அது என் வாய்க்கு தேனை போல, கைகளை உயர்த்தி அது என் வாய்க்கு தேனை போல இருந்தது. நம்ம தேனை நினைச்சு நிறைய இடத்துல போய் விழுந்து இல்ல, இந்த லோத்தை பார்த்தீங்களா, தூரத்திலிருந்து சோதமை பார்த்த போது அது எப்படி இருந்துச்சு? அது கர்த்தருடைய தோட்டம் போல இருந்துச்சு. அங்க போனா வாழ்க்கையே போச்சு, தலைமுறையே நாசாயிட்டு. ஆனா கர்த்தர் தந்தது அது வனாந்தரமா இருந்தாலும் போதும் ஆண்டவரே என்று அவன் வாழ்க்கை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கப்பட்டது.
பார்க்கதாங்க புல்லும் ஐயோ தவிப்புமா இருக்கும், சந்தோஷம். அவரை நம்புறீங்களா? ஈசாக்கு பலிபீடத்துல தன்னை வைக்க காரணம் என்ன தெரியுமா? அப்பா மேல இருக்கிற நம்பிக்கை. ஆமென். அப்பா மேல இருக்கிற நம்பிக்கை. கையில கத்தி எடுத்தாலும் என் மேல ஒரு கீறல் பட விட மாட்டார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் எனது தேவன், மரண பரியந்தம் என்னை நடத்துவார். ஆமென். அப்படியே வாயை திறந்தேன், ஆண்டவரை வேற ஏதாவது சாப்பிட்டு. சில பார்த்துருக்கீங்களா, இன்னைக்கு என்னம்மா சாப்பாடு? இன்னைக்கு ரவை. நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங். சிலருக்கு சாப்பிட பிடிக்கலன்னா ஃபாஸ்டிங். ஹல்லேலூயா. சிலர் என்ன நேரம், இன்னைக்கு என்னம்மா வீட்டில் நல்லா மணக்குது, இன்னைக்கு கெஸ்ட்டு வராங்க அதனால பிரியாணி செய்யலாம். சரி, இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கலாம்னு நினச்சேன், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். இல்லை அடுத்த வாரம் 2 நாள் சேர்த்து, இல்லை வட்டி அசலும் சேர்த்து. அப்படி இல்லை, அவர் எனக்கு என்ன கொடுக்குறாரோ எஸ். இயேசுவினிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. பைபிள் ஸ்டடியில் அதில் ஆண்டவர் காண்பித்து தந்த ஒரு வார்த்தை இதுதான். கடைசி வர இயேசு கிறிஸ்துவை நேசகுமாரன் சொல்ல காரணம் என்ன? கடைசி வர பிதா கிட்ட அவர் நோன்னு சொல்லவே இல்லை. நோ சொல்லவே இல்லை. இன்னும் கிளைமேக்ஸை பார்த்தீங்கன்னா, அவர் சிலுவையிலே கைவிடப்பட்டார். கைவிடப்பட்ட பிறகும் தன் ஜீவனை அவர் கையில தான் கொடுத்தாரே தவிர, ஹல்லேலூயா. அதான் யோபு என்னை கொன்று போட்டாலும் நான் நம்புவே உம்மை மட்டுமே, வாழ்வின் நம்பிக்கை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் கொடுக்கிறத ஒருத்தன் புசிக்கும் போது ஆமென், அவனை கர்த்தர் ஆசீர்வாதமாகவும் மாற்றுவார், ஆசீர்வதிக்கவும் செய்வார். அப்படியே புசித்தவன்ட்ட என்ன சொல்றார் அப்படின்னா, 3வது அதிகாரத்தில் 26, 27, 25 வாசிங்க, 24 வாசிங்க. உடனே ஆவி எனக்குள்ளே புகுந்து என்னை காலூண்டி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசி, நீ போய் உன் வீட்டுக்குள்ளே உன்னை அடைத்துக் கொண்டிரு. அதன் அர்த்தம் என்ன? உன் வேலை வரும் வரைக்கும் வெயிட் பண்ண. கர்த்தர் எப்படி கைட் பண்றாரு பாருங்க. உன் வேலை வரும் வரைக்கும் அடைத்து, உனக்குள்ள ஆவி வந்துட்டு, உனக்குள்ள பலம் வந்துட்டு சொல்லிட்டு ஓடாத. நீ போய் உன் வீட்டிற்குள்ளே உன்னை அடைத்து கொண்டு. அடுத்த வார்த்தை, இதோ மனுபுத்திரனே உன்மேல் கயிறுகளை போட்டு அவைகளால் உன்னை கட்டப் போகிறார்கள், ஆகையால் நீ அவர்களுக்குள்ளே போக வேண்டாம். ஆலோசனை தருகிறார். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்க என்ன செஞ்சிருவாங்களாம்? அவ்வளவுதான். அவர் எனக்கு தருகிற புஸ்தகம் நான் அப்படியே புசித்தேன்னா நான் கண்ணிக்கு சிக்க மாட்டேன். இல்லை எனக்கு தான் பலன் இருக்கு, எனக்கு தான் திறமை இருக்கு, நான் போனேன்னா ஆண்டவருக்கு தெரியுங்க. நமக்கு முன்னாடி இருக்கிறத மட்டும்தான் பார்க்க முடியும், அதுவும் கொஞ்சம் தூரத்துக்கு தான் தெரியும். ஆனால் அவர் 7 கண்களை உடையவர் என்று பைபிள் சொல்லுது. அதன் அர்த்தம் என்ன? அவருடைய பார்வைக்கு 7 நாளே பூரணம், அவருடைய பார்வைக்கு மறைவானது. அவர் சொல்றார், இது தீங்கு நாள், இப்படி சத்துரு நோட்டமிட்டு இருக்கிறான். அதாவது ஏரோது குழந்தையை கொல்ல வேண்டும் என்று நினைப்பதற்கு முன்னதாகவே யோசேப்பையும் மரியாளையும் குழந்தையும் சேஃப் ஆக்கிட்டார் ஆண்டவர். சத்துரு பிளான் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம உள்ள வச்சு அடைச்சிடுவார். மழை வந்த பிறகல்ல பேழைக்குள்ளே விட்டு கதவை பூட்டினது. நாளையை குறித்து நமக்கு தெரியாது, ஆனால் சர்வத்தை அறிந்தவரை நான் ஆராதிக்கிறேன். அப்ப சொல்லுங்க, எனக்கு கொடுக்கிற புஸ்தக சுருள், நான் புசிக்கும்படிக்கு எனக்கு கொடுக்கிற புஸ்தக சுருள் கண்ணிகளுக்கு தப்புவிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கண்ணிகளுக்கு தப்புவிக்கும். கண்ணிகளுக்கு அடைத்து கொண்டு. அடுத்து அவங்க இப்படி கயிறுகளால கட்ட பார்க்கறாங்க. அடுத்து 26வது வசனம், நான் உன் நாவை உன் மேல் வாயோட ஒட்டிக்கொள்ள. அடுத்து என்ன சொல்றாருன்னா, நான் சொல்றது வர நீ பேசாத, ஊமையனாய் இருப்பாய்னா நீ பேசாத. சிலர் உள்ள இருந்து பேசிட்டு இருப்பாங்க. நான் பேசுறேன்ல உங்ககிட்ட, ஆண்டவருடைய வார்த்தை என்ன அப்படின்னா, நீ காலூண்டி நில்லு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இல்ல ஆண்டவர், முதல்ல நான் சொல்றது நீங்க கேளுங்க ஆண்டவரே. ஆண்டவர் நான் சொல்றது வரை நீ பேசாம இரு. தூற்றுவார் தூட்டட்டும், பேசுறவங்க 1000 பேசட்டும். பவுல் கையில ஒரு விரியன் பாம்பு கடித்ததும் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இவன் தான் சபிக்கப்பட்டவன், இவனால தான் இவ்வளோ பிரச்சனை. அவன் பதறவில்லை, அவன் உதறி போட்டுட்டு அவன் வேலையை பார்த்துட்டே இருந்தான்.
கொஞ்சம் டைம் ஆகலை, அவர்கள் வேறு சிந்தை உள்ளவர்களாய் மாறினாங்க. இப்போ பட்டணத்தில் பவுல் சொல்றது எல்லாரும் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றது வரை பேசாத. அடுத்த வார்த்தை, நான் உன்னோட பேசும்போது உன் வாயை திறப்பேன். அதன் அர்த்தம் என்ன? ஒரு நாள் உண்டுப்பா, இன்னைக்கு பேசுறவங்க எல்லாம் பேசட்டும், ஒரு நாள் உன்னை நான் பேச வைப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேச வைத்தாருங்க. எசேக்கியேல் 37வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிங்க. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் ஒரு உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கி நடுவில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டு சொல்றாரு, இதை பார்த்து நீ பேசு அப்படிங்கிறாரு. அவன் சொல்லுகிறான், எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசனம். அடுத்த வார்த்தை, நான் தீர்க்கதரிசனம் உரைக்க ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. நம்முடைய வார்த்தைக்கு அர்த்தம், நம்முடைய வாயின் வார்த்தைகள் அர்த்தம் உள்ளதாய் மாற வேண்டுமானால் நம்முடைய சொந்த பேச்சை எல்லாம் நாம் பேச வேண்டியது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து. ஏன்னா நாவில் சொல் பிறவாததற்கு முன்னமே அதையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நான் என்ன பேசணும் பேசக்கூடாது அவருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றார், இப்போ நீ உன் பேசாத, உன் பேச்சு எடுபடாது. ஆண்டவர், நாளைக்கு நான் பேசும்போது எல்லாம் உலர்ந்துலாம் இருக்கு ஆண்டவர், அன்னைக்கு உன் வார்த்தை எடுபடும்பா. அவன் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு பேசுறான், ஆண்டவர் சொல்றத பேசுறான். அவன் பேசுகையில், அவன் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, ஒரு அசைவு உண்டாயிற்று. அது ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொண்டது. நம்முடைய வார்த்தைகள் பிறரை உலர்ந்து போக பண்ணுவதா இருக்கக்கூடாது, பிறரை உயிர்ப்பிக்கிறதா இருக்கணும். அதுக்கு ஒரே வழி, இந்த புஸ்தகத்தால இந்த குடலை நிரப்புறது மட்டும்தான். ஆமென். நிரப்பிட்டே இருங்க. ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கே தெரிந்தது. அன்னைக்கு ஆண்டு நீ பேசு. ஆண்டவர், என் ஃபேமிலியே உலர்ந்து போயிருக்கு, நீ பேசு, எனக்கு உரைத்தபடியே. அவர் புசிக்க கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை பேச வைக்கிறவர். எசேக்கியேல் 47:6-7 வசனங்கள் இப்படி ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். என்னை நடத்தி கொண்டு போனார். அடுத்த வார்த்தை, நான் நடந்து வருகையில். போதும், நான் நடந்து வருகையில். எசேக்கியேல், நீ நடக்க காரணம் என்னன்னு கேட்டா பதில் அதுக்கு முந்தின வசனம், என்னை நடத்தி கொண்டு போனார், அதனால நான் நடக்கிறேன். நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. தேவன் நடத்துகிற பாதையில விருட்சங்கள் உண்டு. அதான் ஆண்டவர் சொல்ற, நீ இப்ப இருக்கிற சூழ்நிலையில நீ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நான் சொல்றதை நீ கேளு. நான் உனக்கு என்ன சொல்றேன்னு அதுக்கு ஆமேன்னு சொல்லு, அதுக்கு ஆமேன்னு சொல்லு. நம்முடைய சுய இச்சைகளுக்கு ஏற்ற நம் போதர்களை நியமிக்க கூடாது. என் சிச்சுவேஷனுக்கு ஏற்று யார் ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே இந்த ஆறுதலை தேடுறோமே தவிர ஆலோசனை தேடுறதில்ல. ஆனால் ஆலோசனை தான் நமக்கு மெய்யான ஆறுதலையே கொடுக்கிறது. எல்லாம் இந்த நேரத்தில் ஒரு ஆறுதல், கொஞ்ச நேரம், சில பார்த்தீங்களா, கொஞ்சம் அந்த ஆராதனை முடிகிறது வரை கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்து அதுக்கப்புறம் திருப்பியும் பிரச்சனை. அப்படி இருக்கக்கூடாது. அந்நாள் அதன் பிறகு துக்கமுகமாய் இருக்கவில்லை. இதுதாங்க அந்த மெய்யான ஆறுதல். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லு அடியேன்னு கேட்கிறேன். நம்ம கூப்பிடுறதோட நிறுத்திடக்கூடாது. அடுத்து அவர் என்ன சொல்றாரு அதை கேட்கணும். ஆமென். அடுத்து பாருங்க, இன்னொரு 3 காரியத்தை சொல்லி செபிக்கிறேன். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். இங்கே நடந்தது என்ன அப்படின்னா, ஏரோது பேதுருவை ஜெயில போட்டுறான். 4 அடுக்கு பாதுகாப்புக்குள்ள அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறான். பேதுரு படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். அடுத்த நாள் கழுத்தை வெட்டணும், தலையை வெட்டணும். இதுதான் ஏரோதின் பிளான். இந்த நேரத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அது 7வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்து என்று அவன் எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. இப்ப கர்த்தர் வெளியே கொண்டு வரணும், தூதன் அனுப்புறார். ஆனா இவனை எழுப்புனா இவன் எப்படி இருக்கிறான் பாருங்க. தூதன் சொன்ன வார்த்தை கேளுங்க, 8வது வசனம். தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக் கொள். தூதன் வந்து தொட மட்டும் தான் செய்தார். தூதன் வந்து அறையை கட்டல, தூதன் வந்து பாதரட்சையை போட்டு விடல, தூதன் வந்து வஸ்திரத்தை போட்டு விடல. இதெல்லாம் செய்யன்னு சொல்றார்.
அப்போ இதெல்லாம் அங்கங்கேயே இருக்குது. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், நம்ம பேக்கை ஒரு இடத்துல வச்சுருப்போம். இப்போ ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் போகும்போது ஸ்லீப்பர் பஸ்லெலாம் போகிறோம் அப்படின்னா, இல்லை ஏதோ ஒரு பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா நம்ம செருப்பு எங்கேயாவது கழட்டி போட்டிருப்போம், நம்ம பேக்கு மேலே வச்சுருப்போம், இல்லை சைடில் இருக்கும், மொபைல் ஒரு பக்கத்தில் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் நம்ம ஸ்டாப் வருதுன்னு தெரிஞ்சதும் நம்ம செய்கிற காரியம் என்னென்னா, நமக்கான எல்லாவற்றையும் நம்ம ஒழுங்குபடுத்தும். அது ஒருத்தங்க செருப்பு போடுறாங்க, ஒருத்தங்க தலையெல்லாம் வாடுறாங்க அப்படின்னாலே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இவங்க இப்போ கொஞ்ச நேரத்தில் இறங்க போகிறாங்க. பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது. அடைக்கப்பட்ட சூழல் தான், ஆனால் உனக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை அது கை வைக்கக்கூடாது. அவ்வளோதான். இந்த 4 அடுக்கை தாண்டி நான் இப்படி வெளியே போக போறேன்னா, உன் செருப்பு ஒரு பக்கத்தில் கிடக்கும், வஸ்திரம் இன்னொரு பக்கத்தில் இருக்கும். ஆமென். நம்ம அவ்வளோதான். இனி நான் செருப்பு போட்டு இதற்கு இல்லை. நம்பிக்கையோடு நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாலையில் அழுகை, காலையில் மாலை எவ்வளவு அழுகையா இருந்தாலும் ஒரு தேவப்பிள்ளை படுக்க போகும்போது நம்பிக்கையோட, இந்த அழுகை நாளை காலை இருக்காது. இந்த நம்பிக்கையோடு தான் அங்கே படுக்க போகணும். எனவே தான் 4வது சங்கீதத்தில் சங்கீதக்காரனை சுற்றி அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு நெருக்கம். ஆனாலும் 4 கடைசியில் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் என்னை சுகமாய். சில நேரத்தில் நமக்கு தோணும், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட்டு விட்டாரோ. சங்கீதம் 77:7 அப்படியெல்லாம் சொல்லுவோமானால் அதே 77:10 சொல்லப்பட்டிருக்கு. அது நம்முடைய பலவீனம். அது தேவன் அனுமதித்த பலவீனம் அல்ல, அது நமக்குள்ளே இருக்கிற பலவீனம். ஆண்டவர் என்னைக்குமே கைவிட்டாரோ? 1 அடுக்கு 2 அடுக்கு இல்லை, 4 அடுக்கு பாதுகாப்பு. ஒரு ஆளை விட்டு தாண்டவே முடியல, 4 அடுக்கு எப்படி தாண்ட முடியும்? ஆண்டவர் என்றைக்கும் கைவிட்டு விட்டாரோ? ஆமென். எப்பவுமே நம்பிக்கையோடு நைட்டு தூங்கும்போது, ஏங்க ஆரோன் கையில் இருந்த ஒரு உலர்ந்த கோலுக்கு ஒரு இரவுல சரித்திரம் மாறுமானால், ஆமென், மோர்தெக்காய்க்கு ஒரு இரவுல சரித்திரம் மாறுமானால், யோசேப்புக்கு ஒரு இரவுல சரித்திரம் மாறுமானால், நம்முடைய வாழ்க்கையை மாற்ற தேவனால் கூடாதோ? அடைக்கப்பட்ட சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நைட்டு படுக்கைக்கு போவதற்கு முன்னே நம்பிக்கையோட என்ன தெரியுமா? இந்த நாளைய பொழுது என் வாழ்க்கையில ஒரு விடியலா இருக்கும். நாளைக்கு ஒருவேளை இன்னும் வேதனையா இருக்கலாம், ஆனால் நம்பிக்கையை மட்டும் பைபிள் சொல்லுது, நம்பிக்கையை அறிக்கை இடுவதில் அசைவில்லாமல் உறுதியா இருப்போம். ஆயத்தத்தோடு இருக்கணும், ஆயத்தத்தோடு இருக்கணும். எஸ், நாளைக்கு மாறும். இந்த நம்பிக்கை நமக்கு நைட்டு நல்ல தூக்கத்தை கொடுக்கும். இல்லைன்னா நாளை குறித்து நமக்கு, தாவீது பார்த்தீங்களா, 3வது சங்கீதம் 1வது வசனத்தை, சத்துருக்கள் எவ்வளவாய். 4வது வசனத்தை வாசிங்க அப்படியே. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். அடுத்த வசனம், நான் படுத்து நித்திரை. அப்ப நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தாவீது என்ன செய்யறாரு? சத்தமிட்டு. ஏன்னா பிரச்சனை எப்படி இருக்கு, சுத்தி பெருசா இருக்கு, எவ்வளவை பெருகி இருக்கிறார்கள். அப்போ நாமத்தை சொல்லி கூப்பிடுறாரு, சத்தமிட்டு கூப்பிடுறேன். கர்த்தர் என்ன செய்கிறார்? பதில் தருகிறார். பதில் தந்ததும் தாவீது என்ன செய்யறார்? அடுத்து நான் படுத்து, 5வது வசனம், நான் படுத்து நித்திரை செய்வேன். நான் படுத்து நித்திரை. எப்படி படுத்து நித்திரை செய்கிற? 4 கடைசி வாசிங்க. 4 கடைசி, அவர் தமது 4 கடைசி, 4வது சங்கீதம் கடைசி வசனம். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். பிரச்சனை பெருசு, ஆனா நோக்கி கூப்பிடும் போது அந்த நம்பிக்கை. ஏன்னா ஒரு நாள் உண்டு, நான் பொழுது விடிந்து பார்க்கும்போது பைபிள்ல ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது அல்லவா? உன்னோடு போராடினவர்களை தேடியும் விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர்? இன்னைக்கு போராட்டம் அதிகமா இருக்கலாம், ஆனால் நான் நம்புகிறேன், ஒரு நாள் நான் கண் விழித்து பார்க்கும்போது என்னோடு போராடின எந்த பிரச்சனையானாலும் அது தேடியும் காணாதபடிக்கு கர்த்தர் எனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். ஆமென். இந்த நம்பிக்கையோட தான் தூங்க போகணும், இந்த நம்பிக்கையோட தான் எழும்பணும். ஆமென். ஐயோன்னு எழும்பக்கூடாது, நன்றியப்பான்னு எழும்பணும். ஆமென். 4வது பாருங்க, அப்போஸ்தலர் 27:25. Thank you Holy Spirit. ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம். சம்பவம் நமக்கு நல்லா தெரிஞ்சதுனால அந்த பாயிண்ட் மட்டும் சொல்றேன். இப்போ கப்பல் பயங்கரமான காத்தடித்ததுனால உடைந்து எந்த பக்கம் போக முடியாத ஒரு சூழ்நிலை, 4 பக்கம் அடைக்கப்பட்ட நிலை.
இந்த நேரத்தில் தான் கர்த்தர் வந்து தம்முடைய தூதனை அனுப்பி பவுலை திடப்படுத்துகிறார். பவுல் என்ன செய்கிறார்னா, திடனற்று இருக்கிற தன் கூட இருந்த அத்தனை பேரையும் திடப்படுத்துகிறான். அடைக்கப்பட்ட சூழலில் இருக்கும்போது நாம் திடப்படுவதோடு நின்று விடக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் திடப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம கூட இருக்கிறவங்களை திடப்படுத்தணும். நாம் திடனற்று போக பண்ணக்கூடாது. சில பார்த்துருக்கீங்களா, உடம்பு சரியில்லாம் படுத்திருப்பாங்க, அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் எழும்பிடுவோன்னு. சிலர் பார்க்க வருவாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. இப்படி தான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தலைவலின்னு படுத்தார், அடுத்த நாள் எழும்பவே. உங்களுக்கு அப்படி ஒன்று ஆகாது, நான் ஜோம் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான், போச்சு. சிலர் இப்படி கிருபை பெற்றவங்கெல்லாம் லைட்டாக இருமுனாலே இது ஒமிக்ரானா. நம்ம கூட இருக்கிறவங்களை திடப்படுத்தணுங்க. நான் திடப்பட்டது எனக்குள்ள அடக்கி வைப்பதற்கல்ல, என் கூட இருக்கிறவங்கள நான் திடப்படுத்தணும். என்னோடு பேசின வார்த்தையை நான் என் கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லணும். ஆண்டவர் இப்படி பேசினார், இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. அதனால தான் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது 2 கொரிந்தியர் அதனுடைய தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் 1வது அதிகாரம் 4 முதல் வாசிங்க. தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அப்போ நான் ஆறுதலை பெற்றுக்கொள்ளும் போது நான் பிறருக்கு ஆறுதல் செய்ய திராணி உள்ளவனாய் மாறுகிறேன். நான் திடப்படும் போது திடனற்றவர்களை திடப்படுத்த நான் திராணி உள்ளவனாய் மாறுகிறேன். தேவன் ஒரு நாம இப்போ ஒரு வியாதியிலிருந்து வெளியே வந்துட்டோம். அதே வியாதியில் இருக்கிறவங்கள்ட்ட போய் நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா? என்ன கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அப்படி இல்லை, கஷ்டப்பட்டது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டது, ஆண்டவர் எனக்கு இதில் விடுதலை ஒன்றும் இல்லை, நீங்கள் இயேசுவை கூப்பிடுங்க. ஆண்டவர் இப்படி திடப்படுத்தணும். இது உங்களுக்கு இப்போ தெரியாது, இனி 2 வாரம் கழிச்சு தான் இதோட ரிசல்ட்டே தெரியும். உங்களால் அவ்வளோதான் இல்லை. நம்ம வார்த்தை கேட்டு ஒருத்தங்க திடனற்று போயிடக்கூடாது, திடப்படுத்தணும். பவுல் அதை செய்தான். கடந்த நாளில் ஆண்டவர் இதில் ஒரு வார்த்தையை தியானிக்க வைத்தார். அவன் எப்படி திடப்பட்டான்? நான் திடப்படாமல் என் கூட இருக்கிறவங்களை திடப்படுத்த முடியாது. இப்போ பவுல் எப்படி திடப்பட்டார் என்று ஆண்டவர் ஒரு வார்த்தையை காண்பித்து தந்து பேசினார். அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நேரம் போனால் அந்த ஒரு வார்த்தை அது பிரயோஜனமாக இருக்கும் என்பதனால. அப்போஸ்தலர் 27 அதனுடைய 33 சொல்லப்பட்டிருக்கிறது, பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்க இன்னும் சாப்பிடாம இருக்கிறீங்களே, நீங்க போஜனம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 35வது வசனத்தை வாசிங்க. இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்திரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். அங்க என்ன இருக்குது சொல்லுங்க? அவன் இருக்கிறதை என்ன செய்கிறான்? எடுத்து என்ன செய்கிறான்? ஸ்தோத்திரம் பண்ணி அவன் அடுத்து என்ன செய்கிறான்? புசிக்க தொடங்கினான். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். காற்று அடித்த போது இவங்க செஞ்ச இன்னொரு காரியம் உண்டு. அது என்ன காரியம்? அதனுடைய 18 முதல் வாசிங்கள். மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். அப்போ நிறைய என்ன ஆயிட்டு? நாசமாயிட்டு. நிறைய என்ன ஆயிட்டு? இப்போ என்ன மட்டும்தான் இருக்கு? அப்ப மட்டும்தான் இருக்கு. போனதை நினைச்சு பவுல் புலம்பல, இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணான். ஒரு தேவ பிள்ளை திடப்படணும்னா போனதை நினைச்சு கலங்க கூடாது, இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்பத்தை நம்ம வாழ்க்கையில் நிறைய இழந்திருக்கலாம், நிறைய நஷ்டமா இருக்கலாம். நம்ம அதை நினைச்சிட்டே இருந்தோம்னா நம்ம திடனட்டு போயிட்டே இருப்போம். ஆனா அந்த திடனட்டு போறதுனால இருக்கிற அப்பத்தால ஒரு பிரயோஜனம் இல்லை. என்ன இருக்குன்னு பார்க்குறேன், நிறைய தூக்கி எறிஞ்சாச்சு. இப்போ என்னதான் இருக்கு? கொஞ்சம் கஞ்சி இருக்கு, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்ன இருக்கு? ஒரே ஒரு பாக்கெட் பிஸ்கட் மட்டும் இருக்கு, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்ன இருக்கு? ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவன் கையில் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி போனதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா நாம திடனற்று, கூட இருக்கிறவங்களும் திடனற்று. ஐயோ எங்க அம்மா பாருங்க ரொம்ப கவலையில இருக்கிறாங்க, எங்க அப்பா பாருங்க ரொம்ப கவலையில இருக்கிறாங்க. கூட இருக்கிறவங்களும் திடனட்டு. இயேசு கிறிஸ்துவை பாருங்க, மார்க்கு சுவிசேஷம்
14வது அதிகாரம் ஒரு வார்த்தையை சொல்றார். அப்பத்தை கொடுக்கிறார் தம்முடைய சரீரத்துக்கு அடையாளமாய், ரசத்தை கொடுக்கிறார் தம்முடைய இரத்தத்துக்கு அடையாளமாக சொல்லிவிட்டு சொல்ற 25வது வசனம், நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சைப்பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதன் அர்த்தம், இனி உங்க கூட சேர்ந்து என்னால எப்படி பந்தி ஆசரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் அளவில்லை. அடுத்த வார்த்தை, அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின. அதன் அர்த்தம் என்ன? இனி எனக்கு இது முடியாதேன்னு சொல்லி நினைக்காம இப்போ இதை செய்ய ஆண்டவர் கிருபை தந்தாரு. நாம எல்லாம் இனிய நினைச்சு கவலைப்பட்டு இருக்கிறோம். ஐயோ, இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம், நாளைக்கு இன்னைக்கு தேவைகள் சந்திக்கப்பட்டுட்டு நாளைக்கு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறவன் திடப்படுவான், கூட இருக்கிறவர்களையும் திடப்படுத்துவான். பவுல் பார்த்து நிறைய போயிட்டுன்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணாம இருக்கிற அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம்னு சொல்லி சாப்பிட்டதும் கூட இருந்த அத்தனை பேரும் புசித்தார்கள். அடைக்கப்பட்ட சூழலில் இருக்கிறவன் மற்றவர்களையும் திடப்படுத்துவான். 5வது ஒரு காரியம், மத்தேயு 11:3, அதனுடைய 1-3 வாசிங்க. இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களை பட்டணங்களில் 2வது வசனம், அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு. யோவான் எங்க இருக்கிறார்? யோவான் ஸ்நானன் காவலில் இருக்கிறார், அடைக்கப்பட்ட சூழலில் இருக்கிறார். இப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொரு வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அடைக்கப்பட்ட சூழலில் இருக்கிறவர்களுக்கு சொல்ற வார்த்தை என்னன்னா, உறுதிப்படுத்து. எதுக்காக? இப்போ யோவான் ஏன் கேட்கிறாருன்னா, இப்போ அவருக்கு சீக்கிரத்தில் மரண தண்டனை கொடுக்க போறாங்க. இப்போ அவர் எதை உறுதிப்படுத்துறார் அப்படின்னா, வருகிறவர் நீர்தான் அப்படின்னா, நான் வந்த நோக்கம், இந்த பூமியில் நான் வாழ்ந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது. இனி சந்தோஷமாய் நான் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிப்பேன். இல்ல வேறொருவரை காத்திருக்க வேண்டுமா? அவன் அறிந்து தெளிவு அடைந்த பிறகு அவன் உறுதிப்படுத்துகிறான். ரைட், இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் செல்லும் வேளை வந்ததென்று அறிந்து செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறார். எசேக்கியாவுக்கு அப்படிதான் சொல்லப்பட்டது. இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி, நீர் பிழைக்க மாட்டீர், எனவே வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துங்க. அவன் ஒழுங்குபடுத்திட்டு போயிருக்கணும். ஆனால் அவன் அழுது 15 வருஷம் ஆகி அந்த 15 வருஷத்தால யூத ஜனங்களுக்கு பெரிய ஆபத்து பின்னாட்களில் வந்து விட்டது. சில காரியங்கள் அறியாம நம்ம உறுதிப்படுத்த முடியாது. இப்போ பவுலை பார்த்தீங்கன்னா தெரியும், 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் சொல்லுவார். 8வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 1:8. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின பாரம் வந்துச்சு. 9வது வசனம், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ள நம்ம பல நேரத்துல அடைக்கப்பட்ட சூழலில் நாமே நமக்குள்ள நிறைய காரியத்தை நிச்சயித்து இருக்கிறோம். ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, அப்படிப்பட்ட மரணத்தில் அவர் எங்களை தப்புவித்தார். அதன் அர்த்தம் என்ன? நீ நிச்சயித்தது தப்புப்பா, நீ உறுதிப்படுத்தாம நிச்சயிக்காத. முதல்ல விசாரித்து அறிந்து கொள், தேவனிடத்தில் தெளிவை பெற்றுக்கொள். ஆண்டவரே, இது என்னுடைய முடிவா அல்லது இது எனக்கான புதிய ஆரம்பமா? நீ அறிந்து கொள். அடைக்கப்பட்ட சூழலில் இதை நீ அறிந்து கொள். இது என்னுடைய முடிவா, இல்ல இப்படிதான் உங்க சித்தமா, ஓகே, இல்ல என்னுடைய ஆரம்பமா? அதுதான் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் வைத்து ஜெபித்தது. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தப்படி. 3 விசை ஜெபித்த போது பரலோக தூதன் வந்து அவரை பலப்படுத்துகிறான். அறிந்து கொண்டார், இதுதான் தேவ சித்தம். ரெடி ஆயிட்டார். ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன பிடிக்க போறாங்க. அவரை பிடிக்க வந்ததும் யாரை தேடுறீங்கன்னு கேட்கிறாங்க. இயேசுங்கிறார். நான் தான் என்றார். அத்தனை பேரும் கீழே விழுந்தான். அவரால் அங்கிருந்து வெளியே வர முடியும், ஆனா செய்யல. ஏன் என்றால் அறிந்து கொண்டார், இதுதான் தேவ சித்தம், இதுதான் தேவனுடைய சித்தம். அறிந்து கொள், உறுதிப்படுத்து, ஆயத்தப்படு. அடைக்கப்படு. இல்ல இது இல்ல இது நீயே உனக்குள்ள நிச்சயிக்காத. எனக்கு பலத்துக்கு மிஞ்சின பாரம் வந்துட்டு அவ்வளவுதான், இனி என்னால் எழும்ப முடியாது, அவ்வளவுதான். நீயே நிச்சயிக்காத. நீ அறிந்து கொள். யார்கிட்ட எப்படி அறிந்து கொள்ள? யோவான்
இயேசுவினிடத்தில் அனுப்புகிறான். வருகிறவர் நீர்தானா? இன்னும் காத்திருக்கணுமா? காத்திருக்கணுமா? சிமியோன் எப்படி அறிந்து கொண்டான்? இயேசுவை கரத்தில் எடுத்து அறிந்து கொண்டான். புரிஞ்சுட்டு இனி அவன் என்ன கேட்க முடியும்? அடியேனை சமாதானத்தோடு போக. அறிந்து கொண்டால் மாத்திரமே உறுதிப்படுத்தி நம்மை அதுக்காக நம்மை ஆயத்தப்படுத்த முடியும். நாமே நமக்குள்ள நிச்சயிக்க கூடாது. 10 இடத்துல ட்ரை பண்ணிட்டு எனக்கு எதுவுமே கிடைக்கல, இனி அவ்வளவுதான். கர்த்தர் எங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில வைத்தார். நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அடைக்கப்பட்ட சொல் அறிந்து கொள்ளாண்டவரே. தாவீது அறிந்து கொண்டான். சிக்லாகிலே சத்துருக்கள் வந்து குடும்பத்தினரை எடுத்துக்கொண்டு பிடித்து கொண்டு போனதுக்கு அப்புறம் ஏபோத்தை கொண்டு வர வைத்து தேவ சமூகத்திலிருந்து கேட்கிறான், ஆண்டவரே நான் போலாமா? நான் அதை பிடித்து கொள்வேனா? ஆண்டவர் சொன்ன, நீ போவப்பா. அவ்வளோதான், நம்பிக்கை வந்துட்டு. இப்போ கூட இருந்த 600 பேர் புறப்படுறாங்க, 200 பேர் பின்னாடி வந்துட்டாங்க. 200 பேர் பின்னாடி வந்ததும் தாவீது பின்னாடி வரல. ஏன்னா தாவீது இந்த 600 பேரை நம்பி போகல, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி போறான். அப்போ இல்லப்பா வருகிறவர் இன்னும் இருக்கிறார் தெரிஞ்சா யோவானுக்குள்ள நம்பிக்கை வந்துடும். என்ன நம்பிக்கை? இல்லை, நான் இன்னும் வாழணும். அப்போ அதற்காக நம்முடைய ஜெபம் கூட அப்படி மாறணும் இல்லை? ஆண்டவரே என் சித்தம் அல்ல. ஆண்டவர் 3 விசை ஜெபம் பண்ணி இல்லை இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவது தான் தேவ சித்தம் அறிந்ததும் அதுக்கப்புறம் அதை கேட்கல. ஆண்டவர் கேட்டா அவரே சொல்றாரு, நான் கேட்டா என் பிதா 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை. இப்ப சித்தத்தை தெரிஞ்சாச்சு. இனி எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். இல்லை, இது எனக்கு நடக்கக்கூடாதுன்னு நான் போராடி கேட்கணும். இல்லை, இதுதான் நம்முடைய வாழ்க்கை குறித்து ஒவ்வொரு காரியம் வரும்போதும் எதனால, ஏன் இப்படி தேவ சமூகத்தில் இருக்கும்போது தேவன் உணர்த்துவார். பாருங்கள், ஆயி பட்டணத்தார் இஸ்ரவேலரை முறியடித்ததும் யோசுவா போய் வஸ்திரத்தை கிழித்து தேவ சமூகத்தில் காலிலிருந்து சாயங்காலம் வரை விழுந்து கிடக்கிறான். எதுக்கு தெரியுமா? அறிந்து கொள்ள. நான் எதனால தோல்வி அதை அறிந்து கொள்ளாம நான் திருப்பியும் போய் அடி வாங்க கூடாது. அதனால் அறிந்து கொண்ட பிறகுதான் புரிஞ்சுக்கிட்டான், இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. ஆகான் என்கிறவனால இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனையை அவன் மாத்திட்டு திருப்பி போறான், ஜெயிக்கிறான். வாழ்க்கையில் சில பலவீனங்கள்ல இருந்து குறைகள்ல இருந்து எல்லாமே வரும்போது தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்திலிருந்து இயேசுவினிடத்தில் அவன் போய் கேட்கிறான், வருகிறவர் நீர் தானா? நான் காத்திருக்கணுமா? இல்லை இதான் என்னுடைய முடிவா? இல்லை நான் இன்னும் காத்திருக்கணுமா? அப்போ அவர் அதை தெரிவிப்பார், அதை தெரியப்படுத்துவார். அதான் நம்பிக்கையோடு இருக்கணுங்க, இந்த நிச்சயம் இருக்கணும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் அடைக்கப்பட்ட சூழலில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், கர்த்தர் சொல்வதை கேளுங்கள், நம்பிக்கையோட காத்திருங்கள், மற்றவர்களை திறப்படுத்துங்கள், அறிந்து காரியங்களை உறுதிப்படுத்துங்கள். கர்த்தர் நல்லவர். சூழ்நிலை அவரை பிடிக்க முடியாது, அவர் பேசுவதையும் அவர் செய்வதையும் தடுக்க முடியாது. இதை செய்கிற, இதை உருவேற்படுத்துகிற யெகோவா என்னும் நாமத்தை உடையவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நம்மை தாழ்த்தி. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காமல் காத்து கொள்வார். எந்த என்னை நம்பியவர் ஹல்லேலூயா. என்னை நம்பிய அந்த பொறுப்பாதனை அவர் வருவார். சந்தோஷமா சொல்லுங்க, ஆனந்தமே ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலுக்கு சொந்தக்காரர் எந்த சொந்தமான இந்த பாடலுக்கு சொந்தக்காரர் எந்த. அப்படியே சொல்லுமா? எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். இயேசுவை சார்ந்து நிற்பேன். ஆமென்.
அவனில் வியாகுலம் வந்தார், அவரே நான் அண்டிக் கொண்டார். அவனில் வியாகுலம் வந்தார், அவரை நான் அலை மிக மோதிடும் அந்நாள், அலை மிக மோதிடும் வந்தார், அலை மிக மோதிடும் வந்தார். ஆமென். ஆறுதல் அளிப்பதாய் சொன்னார், ஆறுதல் அளிப்பதாய் சொன்னார். ஓ சிலுவையின் நிழலில் அனுதினம் ஆமென். ஓரியா தனரேல ரகந்தரா அடியின் நிழலில் அனுதினம் அடியா நிலை பாரிடு. பாவ பாரம் சுமையதால் சோர்ந்தே தளர்ந்த என் ஜீவியமே, பாவ பார ஹல்லேலூயா. சொல்லுங்க, சிலுவையண்டை சிலுவையண்டை வந்ததினா ஆமென். சிலுவையண்டை வந்ததினா சிறந்த சந்தோஷம் கண்டதினா, இளைப்படையாது மேலோகில் நம்பிக்கையோடு ஏகுவின் பறந்தே வேகம், சிலுவையின் நிழலில் சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா ஹல்லேலூயா. கிருபை கிருபை பெரியதப்பா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை முழு பலத்தோடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இடத்துல வச்சு ஒரு 2 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட பேசுவீங்களா? நான் நாசமானேன்னு சொன்னேன், நீங்க சொன்னீங்க என்ன கூப்பிட வேண்டியதானே. நான் யார் யாரெல்லாமோ கூப்பிட்டு நாசமாயிட்டேன் ஆண்டவரே, அவங்கள தான் கூப்பிடுவேன். நீங்க கூப்பிட சொல்லிட்டீங்க, நான் இனி உங்களை தான் கூப்பிடுவேன். நீங்க பார்த்துக்கோங்க. என் நாளைக்காக நான் உங்களை தான் கூப்பிடுவேன். என்னுடைய ஒவ்வொரு காரியத்துக்காக நான் இனி யாரையும் கூப்பிட மாட்டேன். நான் நம்புவேன். நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் நான் உங்களை கூப்பிடுவேன். நான் யார் யாரெல்லாமோ கூப்பிட்டு நாசம் ஆயிட்டேன் ஆண்டவரே, நான் நாசமானேன் என்று நீங்க சொன்னீங்க. என்ன கூப்பிட வேண்டியதானே, என்ன கூப்பிட வேண்டியதானே. அப்பா எனக்கு நீங்க தான் உண்டாண்டு. ஹல்லேலூயா. ஜனிப்பித்தவர் நீர்தானையா, கைவிடவில்லை ஐயா. என்னை இந்த பூமியில வாழும்படி என்னை பிறப்பித்தவர் நீங்க தான் ஆண்டவரே. கைவிடவில்லை ஐயா, என்னை கைவிடவில்லை. 2 கைகளை உயர்த்தி சொன்னா நம்புவேன், நான் நம்புவேன், உம்மை மட்டுமே வாழ்வேன். நான் நம்புவேன், என் வாழ்வின் நம்பிக்கையே. அப்பா இருக்கிறீங்க, அப்பா நீங்க இருக்கிறீங்க, எல்லாம் பார்த்து கொள்வேன். நீர் இதை செய்கிறவர்,
எதை சொன்னீங்களோ அதை செய்கிறவர், அதை உருவேற்படுத்துகிறவர், அதை திடப்படுத்துகிறவர். நீர் யெகோவா என நாமத்தை உடையவர், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி, உமக்கே ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஆமென். ஜீசஸ். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையா உங்க சமூகத்தில் கொண்டு வந்து எங்களை பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்தீர். நன்றி அப்பா. எங்க கூட பேசுனீங்க ஆண்டவரே. அப்பா, அடைக்கப்பட்ட சூழலிலே நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு நீர் உணர்த்தினீர், கற்று தந்தீர். நீங்க இருக்கிறீங்கப்பா ஆண்டவர். பல நேரத்தில் ஆண்டவர் என்றென்றைக்கும் தள்ளி விட்டாரோ, கைவிட்டு விட்டாரோன்னுலாம் நாங்க கேட்கிறோம்ப்பா. எங்களை அது எங்க பலவீன ஆண்டவரே. நாசமானேன்னு சொல்ற ஆண்டவரே, அது எங்க பலவீன ஆண்டவரே. ஆனால உங்க நாமத்தை எங்களுக்கு தரிப்பித்திருக்கிறீரப்பா. கூப்பிட்டா நீங்க வருவீங்கப்பா. கூப்பிடாமலே வந்து எத்தனை முறை எங்களை ரட்சித்தீர். இன்னைக்கு நீங்க சொல்லி இருக்கிறீங்க, என்ன கூப்பிடு நான் வருவேன். உங்களை தேடணும், உங்களை கூப்பிடணும். கர்த்தர் நல்லவரப்பா. நீங்க சொல்ல கேட்கணும்ப்பா. நீங்க தருகிற புஸ்தக சுருள்ல என்ன எழுதியிருந்தாலும் அது எங்களுடைய பின்னாட்களை ஆசீர்வாதமாய் மாற்றும், நன்மையாய் மாற்றும். நீங்க தர்றதுக்கு நாங்க நோ சொல்லக்கூடாது ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களோடு பேசின இடைப்பட்ட உடைய கிருபைகளுக்காய் நன்றி. உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும், பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவர். அடைப்பட்ட சூழலில் இருந்து எரேமியாவை வெளியே கொண்டு வந்தீங்கப்பா. எசேக்கியேலை வெளியே கொண்டு வந்தீங்க. பவுலை வெளியே கொண்டு வந்தீங்க ஆண்டவரே. அப்பா, அப்படியே ஆண்டவரே, யார் யார் எப்படிப்பட்ட சூழலில் அடைக்கப்பட்டிருக்கிறார்களோ கர்த்தர் கிருபையா இறங்கி உம்முடைய ஆண்டவரே, கர்த்தருடைய தூதன் ஆண்டவரே பேதுருவை தொட்ட மாத்திரத்தில் அவன் கையில் இருந்து சங்கிலி கழண்டு விழுந்தது. அடைப்பட்ட கதவுகள் திறக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எல்லா கட்டுகளும் இந்த நேரத்தில் அப்பா உடைந்து விழுவதாக, உடைந்து விழுவதாக. அடைப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படுவதாக. Oh glory, glory. Shahantara bakabadara, ribalara kabadara badaraba, shekabara balara. Oh விடுதலை, விடுதலை. கட்டுகள் அவிழ்கிறது. ஓ வாசல்கள் திறக்கிறது. உரபா ஹந்தர. சத்துருவின் அலங்கு நிர்மலமாகுது, சத்துருவின் அலங்கு நிர்மலமாகுது. ஊட ஹந்தர bakabara balara, ஊடரபா ஷேபரபா கபரபா. ரத்தம் செய், ரத்தம் செய். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஒவ்வொருவர் மேல விசுவாசத்தோடு தெளிக்கிறோம். இவர்கள் குடும்பங்கள் மேல தெளிக்கிறோம், சபையின் மேல தெளிக்கிறோம், எல்லையின் மேல தெளிக்கிறோம். ஷஹதரா கபலரா ரிபலரபதரோ ஷேபலரா ரிஹந்தரபா கபடரபா. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் வழக்கை நடத்துகிறவரே. அப்பா, நீர் எல்லாம் பார்த்து கொள்ளுகிறவர். நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்தும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.